வணக்கம், நம்ம ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த மட் கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மட் கேக்கில் வந்து கொஞ்சம் சாக்லேட் சாஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நீங்கள் வீட்டில் யாராவது பர்த்டே, அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி, எதுனா ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம், அந்த டைமில் ஒரு கேக் வாங்கணும் வெளியே போய் நினச்சிங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி கேக்கை நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம். ஒரு 2 மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்லாம் கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது, ஃபினிஷிங் பண்ணுறதுலாம் வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த கேக் தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பால் 1/2 கப்பு, கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, மெல்டட் பட்டர் 1/4 கப்பு, முட்டை 2 நம்பர், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், சாக்லேட் கிரேட்டட் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணுறோம். சுகரை வந்து நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் அரைச்சும் போடலாம், இல்லை டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் பட்ரு, மில்க்கு, முட்டை இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுல சுகர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதனால் டேரெக்டாக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யாருக்கா வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் டார்க்காக வேணும்னு நினச்சிக்கலாம். அந்த டைமில் கொக்கோ பவுடர் இன்னும் 10 கிராம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா இந்த மாதிரி பவுடர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்மக்கிட்ட இருக்க 1/2 கப் பால் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். மெல்டட் பட்டர், அது மட்டும் இல்லாமல் அன்சால்டட் பட்டர் வாங்குங்க. கடையில் பட்டரில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் அன்சால்டட் பட்டர். நான் அன்சால்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து முட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர், இந்த காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க்லேயும் எக்லையும் ஆட் பண்ணலாம். நம்ம அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து சம்டைம் மிக்ஸ் ஆகாது. அதனால சேஃபர் சைடுக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு இந்த மில்கில் ஆட் பண்ணுறோம். மில்கில் ஆட் பண்ண பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த முட்டை, பால், பட்டர், இந்த காஃபி பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பவுடர்னால் மைதா, சுகர்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்தால் இந்த கேக் ரெடி. முக்கியமாக பர்டிகுலராக அந்த லாஸ்ட்டில் கேக் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அந்த கேக்கை மேலே வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண இந்த மாதிரி நல்லா ஒரு டெக்ஸ்சரு. அப்போட பாருங்கள், மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த புள்ளியாக இருக்கிறதுலாம் வந்து சுகர். ஸோ அந்தளவுக்கு நல்லா நீங்கள் பீட் பண்ணணும். குறைஞ்சி வந்து ஒரு 8 to 10 minutes அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் உங்களுக்கு நல்லா கரெக்டாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆச்சு. இதுக்கு பிறகு வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த கேக் மோல்டில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுறேன். வீட்டில் கேக் மோல்டு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சோண்டு மைதா அப்படி இல்லைனா பட்டர் எதனா ஒன்று டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கேக்கை வந்து குக் பண்ணியிருக்கலாம். இப்போ என்கிட்ட கேக் மோல்டு இருக்குது, அதனால் வந்து நான் டேரெக்டாக வந்து இந்த மோல்டுலேயே ஆட் பண்ணுறோம். அந்த பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள், உங்களுக்கு எடுத்து ஊற்றினா அப்படி மேலே ஊற்றணும், அந்தளவுக்கு நல்லா வரணும். அதுக்கப்புறம் இந்த மோல்டில் எல்லாம் ஆட் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், சின்ன சின்ன புள்ளியாக இருக்குல்ல, இதில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். இது ஏன் கேட்டால் உங்களுக்கு அந்த பபுள்ஸ் இருக்கும்போது வந்து சம்டைம் அந்த கேக் வந்து வெடிப்பு விடும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் குக் பண்ணும்போது கரெக்டாக மூடி கரெக்டாக போடணும், உங்களுக்கு வெடி போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து டைரெக்டாக இந்த வெசல்ஸில் வைக்கிறோம். வச்ச பிறகு ஒரு மூடி போடுங்க. மூடி போட்ட பிறகு கரெக்டாக வந்து ஒரு 45 minutes to 50 minutes வந்து நீங்கள் குக் பண்ணணும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி முடிச்சுன்னா இந்த மாதிரி கேக் ரெடி. இந்த கேக் சென்டராக பார்த்தீங்களா, இந்த கேக் வந்து சென்டராக வரதுக்கு என்ன காரணம் கேட்டால், நீங்கள் கேக் வேகிற டைமில் வந்து நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி வந்தால் உங்களுக்கு எதாவது விஷயம், அப்படி இல்லைனா நல்லா மிக்ஸ் ஆகலாம், இது மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டீமோல்ட் பண்ணலாம். நல்லா டார்க்காக தான் வரும். ஏன்னா இந்த கொக்கோ பவுடர், காஃபி பவுடர்லாம் போடுறதுனால வந்து கண்டிப்பாக டார்க்காக தான் வரும். பார்த்தீங்களா, கேக் பார்த்தீங்களா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் நல்லா ஆறட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். உடனே டீமோல்ட் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க அந்த லேயர் எல்லாத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி கேக் ஸ்பாஞ்ச் ரெடி. இதுக்கப்புறம் வந்து ட்ரஃபிள் ரெடி பண்ணுறோம். ட்ரஃபிள்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் எதுனா ஒரு சாக்லேட், இந்த டைரி மில்க் சாக்லேட் அப்படி இல்லைனா அமுல் சாக்லேட், எதுனா ஒரு பிராண்ட் வாங்கி அந்த சாக்லேட்டை டபுள் பாயில் போட்டு மெல்ட் பண்ணுறோம். சாக்லேட் எப்போவுமே டேரெக்டாக வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. மெல்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் பர்டிகுலராக டார்க் சாக்லேட் யூஸ் பண்ண வேண்டாம். டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ டபுள் பாயில் போட்டு நம்ம வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிறோம்.
இதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போது மெல்ட் பண்ணதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரெஷ் க்ரீம், இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த க்ரீமும் சாக்லேட்டும் என்ன ரேஷியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மடங்கு க்ரீம் இருக்குன்னா 4 மடங்கு சாக்லேட் இருக்கணும். அதனால தான் கிரேட்டட் சாக்லேட் சொன்னேன் 4 டேபிள் ஸ்பூன். ஸோ 2 மடங்குனா 4 மடங்கு சாக்லேட். ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்சர் ரெடி ஆகிடும். வீட்டில் சாக்லேட் கேக்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நல்லா பீட் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணால் ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மேலே இருக்க அந்த லேயர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த நைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நைஃப்பில் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் 1 லிட்டரு ஜக்கு அப்படிலாம் கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஜக்கு எடுத்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி எவ்ரி செகண்டுக்கு வந்து, அதாவது ஒரு வாட்டி அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராப்பராக வரும். ஸோ அதனால் அதாவது வார்ம் வாட்டர் இல்லை ரன்னிங் வாட்டர் சுடு தண்ணியில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க எப்போவுமே கேக். இப்போ சைடெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராப்பரானா கொஞ்சம் மெதுன்னு இருக்க தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். வீட்டில் நீங்கள் பண்ணும்போது 2-3 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதனால் நைஃப் இப்போ காமிக்கிறேன். இந்த நைஃப்பில் வந்து எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டுற மாதிரியே இருந்து, அதாவது கட் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி அதே நைஃப் எடுத்து போய் இன்னொரு இடத்துல கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ 4 சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் கேக் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி மேலே ஹாப்பி பர்த்டே சொல்லி வீட்டில் யாருக்கா பர்த்டே செலிப்ரேட் பண்ண வச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப், ஒன்று ஸ்கொயர், ஒன்று ரவுண்டு, எந்த மாதிரி வேணும் நீங்கள் வீட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இதே வந்து லேயராக பண்ணுச்சுன்னா அந்த கேக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1.5 இன்ச் இருக்குன்னா அதை 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் ட்ரஃபில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் லைட்டாக சாக்லேட் சாஸ் போட்டு கொஞ்சம் அந்த பிஸ்தா கார்னிஷ் போட்டு எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கேக் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.